நம்ம ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருந்தாலும் நம்ம சடங்கும் சம்பிரதாயமும் நம்ம எப்பவுமே மிஸ் பண்றதே இல்லைங்க. அந்த மாதிரி உங்க என்கேஜ்மெண்ட்ல எந்த ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நாளே வென்யூல போய் வாழை மரம் கட்டுறது, மாவிளை தோரணம் கட்டுறது, ஸ்டேஜ் டெக்கரேஷன் இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஸ்வீட்டு, தாம்பாள தட்டுக, சீர்வரிசை தட்டுக, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் மாத்திக்கிறதுக்கு ரிங்கு இதெல்லாம் இருக்கான்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணி எடுத்துட்டு போங்க. முக்கியமா நீங்க மண்டபத்துல ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்கன்னா செக்லிஸ்ட்ல எல்லாம் செக் பண்ணிட்டு போங்க. முக்கியமான சடங்கெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்கலாங்க. மேரேஜுக்கு நீங்க ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க டேட்டு, டைமு, வென்யூ இதெல்லாம் எழுதி ஐயர் வச்சு வாசிப்பாங்க. இப்பெல்லாம் குடும்பத்துல இருக்க பெரியவங்க 2 குடும்பத்துக்கும் பொதுவா அத வாசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து பொண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவை, நகை எல்லாம் குடுப்பாங்க. பொண்ணு மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா மாப்பிள்ளை, பொண்ணு 2 பேரும் ரிங் மாத்திப்பாங்க. இதுக்கப்புறமா 2 குடும்பத்துல இருந்தும் தாம்பாள தட்டெல்லாம் மாத்திக்குவாங்க. கிஃப்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளைக்கும், மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணுக்கும் கிஃப்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்லா நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் மேரேஜ் பத்தின டிஸ்கஷன்லாம் நடக்கும். நமக்கு மேரேஜ்க்கு என்னெல்லாம் பண்ண போறோம், எதெல்லாம் செய்ய போறோங்கிற டிஸ்கஷன் கண்டினியூஸா அப்படியே நடந்துருங்க. நடந்துட்டு இருக்கும்போது நல்லா வாழை இலை விருந்து ரெடியா இருக்குங்க. வடை பாயாசத்தோட சாப்பாடு. இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பேசிக்கா இருக்குதுங்க. இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறுபடும். உங்க ஃபேமிலியில இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ரிச்சுவல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.